ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரீல் ரசிகன் சேனல். பென்ஸ் படத்தோட வில்லன் யாருன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பிரேமம் நிவின் பாலி தான். இவரோட பேரு வால்டர்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரோலெக்ஸ் பார்ட் 2 மாதிரி இருக்குல்ல, இவரோட கேரக்டர் ரொம்ப யூனிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நிவின் பாலிக்கு டியூவல் ரோல். லாகவா லாரன்ஸ்க்கும் நிவின் பாலிக்கும் உள்ள ஃபேஸ் ஆஃப் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. தளபதி விஜயோட கடைசி மூவி ஜனநாயகன். இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் காமன் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு எமோஷனல் மூமெண்ட் தான். விஜய் சார் இப்போவே பாலிடிக்ஸில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. சினிமாவில் ஒரு எரா முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். தளபதி ஃபேன்ஸ் கெட் ரெடி. இனிமேல் ஒன் லாஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் மட்டும்தான், ஆனால் அரசியல் மேடையில் நம்ம தளபதியை நிறையா பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த மூவி கூலி. இந்த படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் மட்டுமே 80 கோடி மேலே ஆஃபர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் ஃபைனல் ஆகல. நாளுக்கு நாள் இந்த படத்தோட ஹைப் மீட்டர் ஏறிட்டே தான் போகுது. லோகேஷ் டைரக்ஷன், அனிருத் மியூசிக், வேற லெவல் மாஸ் காம்போது. ரஜினி சாரோட படம் இன்னும் ரிலீஸே ஆகல, ஆனால் ரெக்கார்ட் அடிக்கிற லெவலுக்கு பிஸ்னஸ் நடக்குது. இதுதான் சூப்பர் ஸ்டார் ஸ்டைல். தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல கமல் சார் சொன்ன ஒரு கமெண்ட் வச்சு கர்நாடகாவில் டென்ஷன் பில்ட் ஆகிருச்சு. கனடா குரூஸ் படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ண விடல. இதனால பாக்ஸ் ஆஃபீஸில் 20 crores கிட்ட லாஸ் ஆகும்னு சொல்றாங்க. கமல் சார் ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணாலும் அதில் மன்னிப்புங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லைன்னு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதனால கர்நாடகா கோர்ட் இந்த படத்தை இப்போதைக்கு தள்ளி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் தக் லைஃப்னு பார்த்தா படத்துக்கு நடக்கிற விஷயங்களும் அதே மாதிரி தான் இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா இது ஒரு மாஸ் வின்னா தான் இருக்க போகுது. ரவி மோகன் இப்ப ஆக்டிங்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாம ப்ரொடக்ஷன்லயும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ண போற மூவில எஸ்.ஜே. சூர்யா லீட் ரோலா பண்றாரு. கார்த்திக் யோகி தான் டைரக்ஷன். ஒரு வித்தியாசமான காம்போவா இருக்குல்ல. கண்டென்ட் நல்லா இருந்தா ஷோர் ஷாட் ஹிட் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான காம்போ. தமிழ் சினிமால ஒரு நியூ வேவ் வருது. மதயானை கூட்டம் படத்தோட டைரக்டர் விக்ரம் சுகுமாரன் கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்திருக்காரு. இவருக்கு வயசு 47. இவரோட மூவிஸ் எல்லாத்துலயும் வில்லேஜ் நேட்டிவிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். ரா ஸ்டோரி டெல்லிங்லயும் இவர் ரொம்ப ஸ்ட்ராங். ஆடுகளம் படத்துல தனுஷ்க்கு மதுரை ஸ்லாங்க்கு இவர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணதா வெற்றிமாறன் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. சம் டேலண்ட்ஸ் லீவ் டூ சூன், பட் தேர் ஒர்க் ஸ்பீக்ஸ் ஃபார் எவர். ரிப் விக்ரம் சார். வெங்கட் பிரபு நெக்ஸ்ட் டைரக்ட் பண்ற மூவில நம்ம சிவகார்த்திகேயன் தான் ஹீரோ. இது ஒரு டைம் டிராவல் சப்ஜெக்ட். மெகா பட்ஜெட்ல ஷூட் பண்ண போறதா நியூஸ் வருது. இந்த படத்தை ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது எஸ்கேவோட ஃபர்ஸ்ட் டைம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்டெம்ப்ட். ஃபேன்ஸ் ரெடியா இருங்க. டைம் மிஷின், விபியோட சர்ப்ரைஸ் ஸ்கிரீன் பிளே அண்ட் நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். மாமன்னனுக்கு அப்புறம் ஒரு பெரிய பவர்ஃபுல் காம்போ என்ன தெரியுமா? வடிவேலு சாரும் ஃபஹத் ஃபாசிலும் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஆமாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து மாரிசன்னு ஒரு படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்தோட டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்குறப்போ 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸோட டிராவல் மாதிரி காட்டியிருக்காங்க. இது ஒரு ஃபீல் குட் ஜேர்னியாவும் இருக்கலாம், இல்லனா ஒரு இன்டென்ஸ் த்ரில்லரா கூட இருக்கலாம். என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். வடிவேலு இது ஒரு அவார்ட் வின்னிங் படம்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. காமெடி, டெப்த், பெர்ஃபார்மன்சஸ் இந்த மாரிசன் படத்துல எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதுதான் இன்னைக்குள்ள லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் அப்டேட் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க. அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நன்றி, வணக்கம்.